ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு ரெசிபி. 20 கிலோ எலும்பு எடுத்த கோழிக்கறி, 20 கிலோ மைதா மாவு, அம்மில அரைச்ச மசாலா, இது எல்லாத்தையும் கலந்து சேர்த்து இன்னைக்கு புதுமையா வித்தியாசமான 500 சிக்கன் பப்ஸ் செய்ய போறோம். சிக்கன் பப்ஸ் செய்யறோம் நாங்க. செம்ம சுவையா இருக்கும், சாப்பிட வாங்க. நம்ம சேனல் வாழ்த்தி உள்ளவங்களுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க பாக்க நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு புதுமையான சிக்கன் பப்ஸ் செஞ்சு ஆசைப்படுறோம். பப்ஸுக்கு மாவு பிசைய போறோம். முதல்ல மைதா மாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் வெல். சுத்தமான எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தண்ணி கீழே வருதா? அம்மியில அரைச்ச மசாலா மசாலான்னு சொல்லு. மசாலா சேர்த்தா நான் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறேன், மஞ்சள் அரைச்சி. அம்மியில அரைச்ச மசாலா சேர்த்தாலே தனி ருசி தான். நான் மஞ்சள் அரைச்சிக்கிறேன், நான் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறேன். நான் பக்கத்துல குதிரை எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதுக்குதான் அப்படிதான் வேணும். தண்ணி போதும். தண்ணி ஊற்றி வச்சிருக்கா எக்க பாரு. நல்லா கண்ணா 3 உருண்டை ஊற்றி அப்படியே போட்டு மூடியை போட்டு கவுத்துரும். பிசைஞ்சு வச்ச மைதா மாவை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா இப்போ வந்துருச்சு, எடுத்து ஆற வச்சுக்கலாம். கைத்து இப்படி துண்டு துண்டா தனியா போட்டு
கட் பண்ணுறது எடுத்தியாங்க சத்யாவா? எலும்பு இருக்குமாம்மா அங்கே, அது வெட்டணும். வெங்கந்தாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். தெரியலையே அதுக்கு. அவர் அப்படிதான் சொல்ல சொன்னார். உங்கள் ரிலேஷன் தான் டாக்டர்னு சொல்லுங்கள், கேட்டாங்க சொல்லுங்கள். சிக்கன் பப்ஸுக்கு உள்ள வைக்கிற மசாலா செய்ய பாத்திரம், எலும்பெடுத்த கோழிக்கறி வேக வச்சு கட் பண்ணி ரெடியா இருக்கு. பசஞ்சு ரெடியா இருக்கு. அம்மில அரைச்ச மசாலா ரெடியா இருக்கு. அடுப்புல பாத்திரம் சூடா இருக்கு. சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். சிக்கன் பப்ஸுக்கு உள்ள வைக்கிற மசாலா செய்ய முதல்ல சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது அம்மில அரைச்ச இஞ்சி விழுது, அம்மில அரைச்ச பூண்டு விழுது, எலும்பு எடுத்து வேக வச்சு பொடியா நறுக்குன கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து, தனி மிளகாய் தூள், தூளுப்பு. நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண ஜெய்சனுடைய கரம் மசாலா, மணமணக்கும் சூப்பரான கரம் மசாலா. இது வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய வெப்சைட்டான www.jason.in, அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் தேய்க்கணும். அது அவ்வளோ பெருசு கட்டையை வச்சுக்கிட்டேன். பவுலில் வந்து அதை எடுத்து அங்கே வச்சுக்க. இங்கே எல்லாத்தையும் மாவு இருக்குல்ல, இது மட்டும் ஒரு பின்னி டைம் ஆகுதுல. அது வந்து ஒரு பவுல் ஊற்றி தரேன். ஊற்றி அந்த அது அம்மானுக்கு அது ஒரு ஆள் தேய்ச்சா எல்லாத்தையும் தேய்ச்சி கொடுக்கும். தாத்தாவுக்கு பால் இது வரும். இதெல்லாம் நெசின் அப்படியே உருட்டி ஊட்டி போட்டுரும். எங்கே அப்புறம் பாதி வந்ததும் அப்படியே எண்ணெயில் போய் 2 ஆள் போட ஆரம்பிச்சிடும். தேய்க்காது கூட பத்மா, அதை எடு பத்மா. என்ன அம்மா கதமாம்மா போட்டு 2 தான் கரெக்டாக. அந்த மாவு எந்த அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி
தொடச்சிட்டு ஊற்றி சின்னதாக கூட சத்தியா இது ரொம்ப மொத்தம் நான் உட்காந்துட்டு ஒன்று ஒன்றா நீನು அப்படியே அதை அப்படியே இது பண்ணு அதை ஊட்டிக்கிட்டே பப்ஸ் செய்ய பாத்திரம் பப்ஸ் பொறுக்க சுத்தமான எண்ணெய் வேகமாக செய்யணும் தானே. பப்ஸ்னா வந்து பேக்கரியில வந்து அவன்ல வச்சு தான் செய்வாங்க. நம்ம கிராமத்துல இருக்கிறதால அவன்லாம் இன்னைக்கு செய்ய போறது கிடையாது. நாங்க வந்து இந்த மாதிரி ட்ரேல வந்து எண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து பொரிச்செடுக்க போறோம். உங்க வீட்ல அவன் இருக்குன்னா நீங்க அவன்ல ட்ரை பண்ணலாம். இது அப்படியே டைரக்டா எடுத்து அவன்ல வச்சீங்கன்னா அந்த பேக்கரி ஸ்டைல்ல அப்படியே வந்துரும். இப்போ எண்ணெய் சூடா இருக்கு, பப்ஸே பொரிச்சுக்கலாம். சுவையான பேக்கரியே தோத்து போற சிக்கன் பப்ஸ் வந்து அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. சிக்கன் பப்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? பார்க்க அழகாவும் கலர்ஃபுல்லாவும் காரசாரமாவும் மொறுமொறுப்பாவும் வெறித்தனமா இருக்குதுங்க. நாங்களே செஞ்ச மொறுமொறுப்பான சிக்கன் பப்ஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர்.